டிவிஎஸ் 50 90 காலகட்டங்களில் பல தந்தைகளின் கனவு வாகனமாக வலம் வந்தது இந்த டிவிஎஸ் 50. நம்மெல்லாம் குழந்தையாக இருக்கிறப்போ, அதாவது ஒரு 6th to 10th அந்த டைம்லலாம் நம்ம பைக் ஓட்டி பழகிறப்போ பைக் கிடைக்காது. யாராவது இந்த டிவிஎஸ் 50 கொண்டு வந்து நிறுத்துகிறப்போ, மாமா ஒரு ரவுண்டு எடுத்துக்கிறேன், சித்தப்பா ஒரு ரவுண்டு எடுத்துக்கிறேன், அண்ணா ஒரு ரவுண்டு கொடுங்க, இப்படிலாம் நிறைய கேட்டிருப்போம். எத்தனையோ பைக் இன்றைக்கி இருக்கலாம். ஆனால் அந்த 90 காலகட்டங்களில் இந்த டிவிஎஸ் 50 எடுத்து தத்தி ஓட்டி பழகின அந்த காலகட்டங்கள், இன்றைக்கி இருக்கிற அநேக 90 காலகட்டங்களில் வாழ்ந்தவர்களோட காலில் பார்த்திங்கன்னா சூட்டு காயங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த டிவிஎஸ் 50 தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய தொழில் இந்த டிவிஎஸ் 50 தான் நடந்துச்சு. பால்காரங்க, அண்ணாச்சிகள், அதே மாதிரி விவசாயிகள் விவசாய பொருட்களை கொண்டு போகிறது, ஈவன் எமர்ஜென்சி டைமில் பிரசவத்துக்கு கூட உதவியாக இருந்தது இந்த டிவிஎஸ் 50 தான். அன்றைக்கி ஊருக்கு ஒரு வண்டி தான் இருக்கும். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இந்த டிவிஎஸ் 50 தான் ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி பயன்பட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வெளிநாடுகளில் வசிக்கும் நமது தமிழ்நாட்டை சார்ந்த அநேக நபர்கள் இந்த டிவிஎஸ் 50 தான் உயர்வடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விவசாய தந்தைகள் கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு, பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இந்த டிவிஎஸ் 50 தான் அவங்களோட குழந்தைகளை உட்கார வச்சுட்டு போனாங்க. இன்றைக்கி எத்தனையோ வாகனங்கள் நம்ம வாங்கலாம். ஆனால் இந்த டிவிஎஸ் 50 கொடுத்த சந்தோஷங்கள் எண்ணிலடங்காவை. 3 பேர் 4 பேர் இந்த டிவிஎஸ் 50 பயணிச்சிருப்போம். ஓட்ட தெரியாமல் எத்தனை காயங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்கள். டிவிஎஸ் 50 டைரிஸ்.